டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பணியாணையை பெற்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகாவில் உள்ள தோட்டப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த திரு கவின் கார்த்திக் அவர்கள். வணக்கம், என் பேர் கவின் கார்த்திக். 2026 குரூப் 1 ரிசல்ட்ஸில் ஸ்டேட் லெவலில் 27th ரேங்க் செக்யூர் பண்ணி இப்போது டிஎஸ்பி போஸ்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் மெயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து நான் படித்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்கிறேன். சார், மெயின்ஸ்க்கு வந்து இல்லை 4 பேப்பர் இருக்குது. டோட்டல் வந்து 750 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை 40 மார்க்ஸ் எடுத்தால் நம்ம வந்து குவாலிஃபையிங், அவ்வளோதான். இந்த 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் வந்து அடுத்த 3 பேப்பர் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். அப்புறம் வந்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 3 யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி, ரெண்டாவது வந்து சோஷியல் இஷ்யூஸ், மூணாவது வந்து எத்திக்ஸ். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வந்து நான் எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கே வந்து நான் வந்து மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸ், ரெண்டாவது ஸ்பெக்ட்ரம் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா பை ராஜு அஹீர் அவரோட புக்கை நான் சொல்லியிருப்பேன். இது ரெண்டும் நம்ம கவர் பண்ண போதே மாடர்ன் இந்தியா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து நம்ம மாடர்ன் இந்தியா பற்றின எல்லாரோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் வந்து நம்ம இதில் கவர் ஆகிரும். இதை தாண்டி கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து போகும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்கடேசன் சார் அவர்களுடைய தற்கால தமிழ்நாடு வரலாறு புக்கை படிக்க போது அதில் சில பர்சனாலிட்டிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து கவர் ஆகும். ஒரு 100% வந்து கவர் ஆகிடும் இதை படிக்க போது. அதுக்கப்புறம் கல்ச்சரை பற்றின வார்த்தைகள் வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவில் வந்து இருக்குது. இந்த கல்ச்சருக்கு வந்து முக்கியமாக இந்த கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சாகித்ய அகாடமி, லலித் கலா அகாடமி, நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த கல்ச்சர் பற்றின என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கிற ஒரு அனலைஸும் வந்து நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிசிஆர்டி அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க, லலித் கலா அகாடமி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். அப்புறம் வந்து பேப்பர் 2 யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து அப்போலோ இன்ஸ்டியூட்டோட 3 மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. நான் அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னோடய மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா ராமஹவுஜா அவருடைய சோஷியல் இஷ்யூஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்கும் வந்து நான் வந்து என்னென்ன வார்த்தைகள் சிலபஸில் இருக்கோ அது மட்டும்தான் படித்தேன். ஸோ இதுதான் வந்து சோஷியல் இஷ்யூஸ்க்கான நோட்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து சோஷியல் இஷ்யூஸ் தான் இருக்குது. பிகாஸ் சில்ட்ரன் பற்றி இருக்கும், பாவர்ட்டி பற்றி இருக்கும், உமன் பற்றி இருக்கும். ஸோ இப்படி வேரியஸ் ஆங்கிள்ஸ் வந்து சோஷியல் இஷ்யூஸ் வந்து கவர் ஆகிறனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஹை ஸ்கோரிங் வந்து நம்ம இங்கே வந்து காட்ட முடியும். மூணாவது எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. நான் எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நான் செல்ஃபாக வந்து நோட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் ரிவிஷன் ஃபார் எவ்ரி வேர்ட் நான் 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நோட் பண்ணிட்டு அந்த சிலபஸ் இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் வந்து நான் திரும்பி ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ என்னோடய ஹேண்ட்மேட் நோட்ஸ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் தமிழி பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன் வந்து ஒரு எத்திக்ஸ்க்கு வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் 3 யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி. நம்ம ப்ரிலிம்ஸ் சொன்ன அதே புக்ஸ் தான் படிக்க போகிறோம். 6th to 12th ஸ்கூல் புக்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரிலிம்ஸே படிச்சிருப்போம். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற புக்கும் படிச்சிருப்போம். அந்த ரெண்டுமே வந்து இதுக்கும் வந்து போதுமானது மெயின்ஸ்க்கும். ஸோ அது இல்லாமல் மெயின்ஸில் சில வார்த்தைகள் வந்து நம்ம வந்து புதுசாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் ஹேண்ட்மேட் நோட்ஸ் வந்து நம்மளே செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதை வந்து கண்டினியூஸ் ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இதுதான் வந்து நான் இந்தியன் பாலிட்டிக்கு வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி பேப்பர் 3 யூனிட் 2 ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இதில் 100 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து 6th to 10th 12th வரைக்குமே வந்து கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி சிலபஸில் என்ன வார்த்தைகள் இருக்கோ அதை வந்து படிக்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து எக்ஸாம்ஸில் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம வந்து ஒரு செல்ஃபாக ஒரு நோட்ஸ் எடுத்தால் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஒரு வேளை ஆல்ரெடி ஒரு ஏதாவது மெட்டீரியல் இருந்தாலுமே அதை கூட ஏதாவது எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் சொன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருக்கிறதுலே வந்து ப்ரிசைஸாக எது இருக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லா வார்த்தைகளுக்குமே
ஒரு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃபாக ஒரு நோட்ஸ் வந்து எடுக்க போது இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். அப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் தமிழ் சொசைட்டி பேப்பர் 2ல் வந்து பேப்பர் 3ல் வந்து இருக்கும். பேப்பர் 3ல் ரொம்ப கம்மியான வார்த்தைகள் தான் வந்து தமிழ் சொசைட்டியில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படிங்கிற போது ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடியெல்லாம் இருக்கும். ஒரு 5 ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சோன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எக்ஸாமில் வந்து கொண்டு அந்த பாயிண்ட்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு எத்திக்ஸ் புக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன். அந்த எத்திக்ஸ் புக்கில் நமக்கு வந்து தமிழ் கல்ச்சர் பற்றின மியூசிக், ட்ராமா, அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயோ இல்லை வெளி சோர்ஸ்லேயோ இருக்காது. ஸோ அதனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நம்ம செல்ஃப் நோட்ஸ் எடுத்தால் அது அந்த கொஷின் வரப்போது நம்ம ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேப்பர் 4 யூனிட் 1 ஜென்ரல் ஜாகிரஃபி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. முக்கியமாக இதில் வந்து எர்த் அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர் வார்த்தைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து 11th 12th புக்கு ஸ்கூல் புக்கில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ அதுக்கு படித்தாலே போதும். அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகள்லாம் வந்துமே 6th to 12th புக் வரைக்கும் இருக்குது. ஜாகிரஃபி புக் படித்தாலே வந்து எல்லா வார்த்தைகளும் நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதே தான் 10th 11th 12th புக்ஸ்லேயே வந்து மேக்ஸிமம் சிலபஸ் வந்து இதில் கவர் ஆகிடும். சில வார்த்தைகள் வந்து கவர் ஆகாமல் இருக்கும். அது வந்து எனி இன்ஸ்டியூட் நோட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு என்னென்னா இப்போ சைட்ஸ், IUCN போன்ற வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கேயுமே நான் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து சைட்ஸ்னால் ஒரு பக்கம் நோட்ஸ் வந்து நான் ஹேண்ட்மேட் நோட்ஸை நான் எடுத்துருவேன். ஸோ கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பேன் அதையே. ஸோ அதையே வந்து நான் வந்து அதே வந்து எக்ஸாமில் கேட்கும்போது என்னால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய இன்ஸ்டியூட் நோட்ஸ் தான் நான் அதை ஃபாலோ பண்ணேன், அப்போலோ ஸ்டடி சென்டர் நோட்ஸ். ரெண்டாவது ஸ்கூல் புக்ஸ், முக்கியமாக 6th to 12th வரைக்கும் இந்தியன் எக்கானமி பற்றின புக்கை வந்து நம்ம படித்தே ஆகணும். ஸோ இது என்ன தான் படித்தாலுமே இன்டர்வியூக்கு வந்து படிக்கிறது மட்டுமே வந்து எனஃபாக இருக்காது. நம்ம வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து 2 days ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதுறது முக்கியம். டெய்லி ஒரு 1 hour வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸுங்கிறது வந்து மெயின்ஸ்க்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இங்கே பேப்பர் கம்ப்ளீஷன் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காம்படிஷனில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் தான். நம்ம ஃபஸ்ட்டு எய்ம் வந்து பேப்பர் கம்ப்ளீஷனாக இருக்கணும். ரெண்டாவது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ், டெய்லி 1 hour எழுதணும். 2 to 3 days ஒன்ஸ் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணிகிட்டே பண்ணாலுமே ப்ளஸ் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டு எழுதின அப்புறம் நம்ம அது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கரெக்ட் பண்ண போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு குரூப் ஸ்டடி பண்ணால் வந்து மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய வேஸ்ட் சிலபஸ் இருக்கனால. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தைகள் சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளை படிச்சுட்டு நாங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்த வந்து ஒரு டைம் எஃபிஷியண்ட்டாக வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் படிக்கிறத விட. ஸோ இப்படி டிஸ்கஸ் பண்ண போதும் நம்ம எழுத போது நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து எழுதுவோம். ஸோ அதுவுமே அந்த குரூப் டிஸ்கஷன் வந்து மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இன்னும் சிலபஸ் முடிக்கலை, நான் எப்படி டெஸ்ட்டு எழுதுறது அப்படிங்கிற வந்து நினைப்பாங்க. ஸோ யாராலுமே வந்து 100% வந்து சிலபஸில் எல்லா வார்த்தைகளும் வந்து படிச்சிருக்க முடியாது. ஸோ அவங்க படித்ததை வச்சு அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அந்த ஸ்கில் வந்து டெவலப் பண்ணணும். அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயின்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஸ்கில் எப்போ உருவாகும்னா, ரிப்பீட்டட் டெஸ்ட். நம்ம வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் போகிறோன்னா மினிமம் ஒரு 40 டெஸ்ட் எழுதுனா அந்த ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸில் வரும். ஸோ தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.